லிம்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிணநீர் சுரப்பி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியோட கதை தான் நீங்க நம்ம பார்க்க முடியும். அனிதா மூர்ஜானி அப்படிங்கிற அந்த சிங்கப்பூர் பெண்மணி, அவங்க இந்தியா வம்சாவளி. அவங்க கடைசியில் ஹாங்காங்ல இருந்தாங்க. அவங்க 2-3 நாட்டுல இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருந்தது. எல்லா மக்களையும் நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். இதனால அவங்க ஒரு ஒரு பீப்புள் ப்ளீஸரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. யாருக்கும் இல்லைன்னு சொல்லாம, மற்றவங்க மனசு கோணாம நடக்கணும்னு இருக்கக்கூடிய மனப்பான்மை உள்ள பெண். அந்த அம்மாவுக்கு 42 வயசுல இந்த லிம்போமாங்கிற இந்த கேன்சர் வந்துருச்சு. வந்த பிறகு அவங்க ஒரு 4 மாசத்துலயே ரொம்ப முடியாம போயிட்டாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போய் சாவையே நேர்ல பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதான் அவங்க டையிங் டு பி மீ அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை எழுதியிருக்காங்க. நான் சாவையை நேர்ல பார்த்துட்டு வந்துட்டேன். சாவையே நேர்ல பார்த்துட்டு வந்த பிறகு அவங்களுக்கு நிறைய மனமாற்றங்கள் வந்துருச்சு. இனி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, பீப்புள் ப்ளீஸரா இருக்கக்கூடாது, நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவங்க மாறுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன நேசிக்கணும், எனக்காக நான் வாழணும் அப்படிங்கிற மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்துறது, மற்றவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக இருந்தா, அப்படி இருந்ததுனாலதான் எனக்கு இந்த நோய் வந்தது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த அடுத்த கணமே அவங்களுக்கு இந்த நோய் குணமாக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ள அவங்க முழுமையா அந்த நோயிலிருந்து விடுபடுறாங்க. இத அந்த மருத்துவர்கள்லாம் இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள், இது இந்த நோயிலிருந்து விடுபடுறது சாத்தியமே இல்லை அப்படின்னாங்க. ஆனாலும் அந்த அம்மா சரியாகி வந்தாங்க. அதற்கு ஒரே காரணம் அவங்க மனநிலை மாற்றம் தான். தன்னுடைய உடலை, தன்னுடைய மனசை இவங்க நேசிக்க ஆரம்பிச்சாங்க. மற்றவருக்காக வாழாம தனக்காக வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்ததுனால அந்த புற்றுநோயிலிருந்து முழுமையா விடுபட்டு தன்னுடைய அனுபவங்களை புத்தகமா எழுதி உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த புத்தகம் புற்றுநோயிலிருந்து விடுபவர்களுக்கு ஒரு மந்திர சொல்லா இருக்கு. அப்போ எந்த நோயிலிருந்து விடுபடலாம், ஆனால் மனதை மட்டும் நீங்கள் பலமாக வைத்துக் கொண்டால்